சபை ஜெபித்தது, ஆண்டவரால் இருக்க முடியல. ஆண்டவர் தூதனை பேதுருவுக்காக அனுப்பினார். யூதர்களுடைய எண்ணங்கள், ஏரோதியுடைய எண்ணங்கள், இந்த எண்ணங்களை கர்த்தர் அபத்தமாக்கினார். ஜெபிக்கிற பிள்ளைங்க எழும்பிட்டீங்கன்னா எந்த எண்ணங்களும் நிறைவேறாது. என்ன இடத்துல ஓடி சாடினாலும் மறுபடியும் அந்த முழங்கால வந்து விழதான் செய்யணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முழங்கால விட்டுட்டு வேற எதுவும் நடக்காது. முதலாவது ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசம் வேண்டும். ஜெபிச்சு முடிச்சிட்டு பாஸ்டர் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீ அரை மணி நேரம் ஜெபித்தே பிரயோஜனமே கிடையாது. உன் ஜெப கேன்சல். ஜெபிக்கிறதுக்கு முன்பும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஜெபித்த பிறகும் ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். என்னைய கடந்து ஒரு காரியம் நடக்காது. ஏனென்றால் நான் யாரிடத்துல நிக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட நிக்கிறேன். அவங்க யாரிடத்துல நிக்கிறாங்க? மனித பலத்துல நிக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? மனித பலத்துல நிக்கிறவங்க அவங்க ரொம்ப நாள் நிக்க முடியாது. பண பலத்துல நிக்கிறவங்க ரொம்ப நாள் நிக்க முடியாது. அதிகார பலத்துல நிக்கிறவங்க ரொம்ப நாள் நிக்க முடியாது. ஏனென்றால் இந்த முழங்கால் பலம் என்கிறது அதை தாண்டிலும் அதிகாரமுடைய ஒரு தெய்வ பலம் நிறைந்த ஒரு செக்ஷனாக்கும் இந்த முழங்கால். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன? நீங்க ஜெபித்தா எந்த எண்ணங்களும் நடக்காது. யூதருடைய எண்ணங்கள் நடக்காது. ஏரோதியருடைய எண்ணங்கள் நடக்காது.